திருமூலநாதர் திருக்கோயில், புழல், சென்னை. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பார் திருமூலர். மனித பிறவியின் உன்னதமே தேடுதல்தான். அந்த தேடுதல் பெரும்பாலும் வெளி உலக பொருட்களை நோக்கியே இருக்கிறது. ஆனால் அலைச்சல், மன அழுத்தம், வாழ்வியல் சிக்கல்கள் என நாம் கஷ்டப்படும் போது நம்முடைய மனதானது ஒரு அமைதியான இடத்திற்காக இயங்குகிறது. அந்த ஏக்கம்தான் நம்மை ஆலயங்களை நோக்கி நகர்த்துகிறது. ஆலயம் என்பது வெறும் கற்களாலும் செங்கற்களாலும் கட்டப்பட்ட கட்டிடம் மட்டும் அல்ல. அது நம் மனதிற்குள் நாம் மேற்கொள்ளும் ஒரு உள்நோக்கிய பயணம். இந்த பயணத்தில் இறைவனின் திருவுருவமும் ஆலயத்தின் அமைப்பும் அங்கு நிலவும் நிசப்தமும் ஒரு மனிதனை எவ்வாறு செம்மைப்படுத்துகின்றன என்பதை ஆராய்வதே மனம் தேடும் ஆலய நிகழ்ச்சியின் நோக்கமாகும். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் இன்று காண இருக்கும் கோயில்தான் திருமூலநாத சுவாமி திருக்கோயில். சென்னைக்கு அருகில் புழல் பகுதியில் உள்ள 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலானது வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல அதிசயங்களை தன்னுள் கொண்ட தலம் என்பார்கள். இதற்கான சிறந்த ஆதாரமாக இருப்பது கோயிலில் உள்ள சிற்ப கலைகள்தான். அழகான, மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடுகளால் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இக்கோயிலின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. இது மகாபாரத காலத்துடனும் சித்தர்களின் வரலாற்றுடனும் தொடர்புடையது. தமிழ் மொழியில் புழை என்றால் சுரங்கம், துளை, சந்து அல்லது ரகசிய வழி என்று பொருள். புழல் திருமூலநாத சுவாமி கோயில் கருவறையிலிருந்து திருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வரர் கோயில் மற்றும் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயில் ஆகிய இடங்களுக்கு செல்லக்கூடிய ரகசிய நிலவரை சுரங்கப்பாதை முற்காலத்தில் இருந்துள்ளது. சோழ மற்றும் விஜயநகர மன்னர்கள் ஆபத்து காலங்களில் தப்பிக்கவும் அர்த்தஜாம பூஜைகளில் கலந்து கொள்ளவும் இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த புழை அமைந்திருந்த இடத்தை குறிக்கும் பகுதியாக இருந்ததால் இப்பெயர் மருவி புழல் என்று நிலை பெற்றதாக சொல்லப்படுகிறது. பண்டைய காலத்தில் இப்பகுதி அடர்ந்த மூங்கில் காடாக இருந்துள்ளது. மூங்கில் மரங்களின் உட்பகுதி புழை கொண்டது. இங்கு வாழ்ந்த குறும்பர் என்ற குறுநில மன்னர்கள் இந்த மூங்கில் காட்டை தங்களின் கோட்டையாகவும் அரணாகவும் பயன்படுத்தி ஆட்சி செய்து வந்தனர். மூங்கில்களின் வெற்று துளை தன்மையை குறிக்கும் புழை என்ற சொல்லே பிற்காலத்தில் இப்பகுதிக்கான பெயராக மாறி புழல் ஆனது என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இப்பகுதி சோழர் காலத்தில் தொண்டை மண்டலத்தின் 24 கோட்டங்களில் ஒன்றாக விளங்கியது. கல்வெட்டுகளிலும் வரலாற்று ஆவணங்களிலும் இது புழல் கோட்டம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. சைவ சித்தாந்தத்தின் முக்கிய நூலான திருமந்திரம் அருளிய திருமூல நாயனார் தொண்டை நாட்டு தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்ட போது இப்பகுதிக்கு வந்துள்ளார். இங்கு சுயம்புவாக எழுந்தருளியுள்ள சிவலிங்க திருமேனியை கண்டு உருகி கடுமையான தவம் மேற்கொண்டு இறைவனை வழிபட்டார். இதன் காரணமாகவே இத்தல ஈசனுக்கு திருமூலநாதர் என்ற திருநாமம் நிலை பெற்றது. மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். சைவ குரவர்களில் ஒருவரான சுந்தரர் பெருமான் இப்பகுதிக்கு வந்தபோது இத்தல ஈசனை தரிசித்து உருகி பாடியுள்ளார். நித்யமும் சத்தியமும் ஆன பொருள் சிவானந்தமே தியானேஸ்வரா. துன்பம் என்னில் வந்த போது துணை நின்றாயே தியானேஸ்வரா.
தொண்டை மண்டலத்தின் நிர்வாக பிரிவாக விளங்கிய 24 கோட்டங்களில் இப்பகுதி முதன்மையாக இருந்ததால் சுந்தரர் தனது பாடலில் இறைவனை நாளாறு கோட்டத்து நாயகனே என்று போற்றி பாடியுள்ளார் என இக்கோயிலின் வரலாற்று ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. சிவபெருமானின் திருமணத்தை காண தென் திசை வந்த அகத்திய முனிவருக்கு இத்தல லிங்க திருமேனியிலேயே இறைவன் தனது தேவியுடன் காட்சியளித்து திருமண கோலத்தை காட்டி அருளினார் என்றும் சொல்லப்படுவதுண்டு. இக்கோயில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான வரலாற்றை கொண்டது. 10ஆம் நூற்றாண்டில் பல்லவர் ஆட்சி காலத்தில் இக்கோயில் செங்கற்களாக இருந்து பின்னர் கல்லால் ஆன கற்றொள்ளியாக புதுப்பிக்கப்பட்டு பராசக்தியின் வழிபாட்டு தலமாக விளங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜேந்திர சோழன் மற்றும் குலோத்துங்க சோழன் போன்ற சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இக்கோயில் பெரிதும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இக்கோயிலை சுற்றியுள்ள கல்வெட்டுகளின்படி சோழர் காலத்தில் புழல் பகுதியானது புழல் கோட்டத்து ராஜசுந்தரி நல்லூர் என்ற பெயரில் புகழ்பெற்ற நிர்வாக மையமாக விளங்கியதை அறிய முடிகிறது. சோழர் காலத்திற்கு பிறகு ஏற்பட்ட படையெடுப்புகளாலும் கால மாற்றத்தாலும் சிதைவுற்ற இக்கோயிலை 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் விஜயநகர பேரரசின் மன்னர்கள் மற்றும் உள்ளூர் குறுநில மன்னர்கள் மீண்டும் திருப்பணிகள் செய்து புனரமைத்தனர். இக்கோயிலின் கருவறையில் மூலவர் திருமூலநாதர் சதுர வடிவ ஆவுடையார் மீது பெரிய அளவிலான கம்பீரமான சுயம்பு லிங்கமாக நாகாபரண கவசத்துடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். அம்பாள் சொர்ணாம்பிகை தெற்கு நோக்கிய தனிச்சன்னதியில் அருள்வாளிக்கிறார். பொதுவாக எல்லா சிவன் கோயில்களிலும் மூலவரை பார்த்தவாறுதான் பிரதான நுழைவு வாயில் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் சொர்ணாம்பிகை அம்மனை பார்த்தவாறு, அதாவது தெற்கு பகுதிதான் கோயிலின் முக்கிய நுழைவு வாயிலாக இருக்கிறது. ஒருமுறை இப்பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்ட போது மக்கள் இறைவியை வேண்டினர். அன்னை தனது கடைக்கண் பார்வையால் இப்பகுதியை செழிக்க செய்ததாகவும் பக்தர்களுக்கு தங்கம் போன்ற மங்களமான வாழ்வை அருளுவதாலும் சொர்ணாம்பிகை என்ற பெயரில் பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறார். அம்புலியின் முகத்தில் உன் அழகு முகம் கண்டே, அம்புலியின் முகத்தில் உன் அழகு முகம் கண்டேன் அம்பிகையே. இவரை தரிசித்தால் பொருளாதார தடைகள் நீங்கி செம்மையான வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. வழக்கமான சிவாலயங்களில் உள்ள தெய்வங்களை விட இங்குள்ள தெய்வ அமைப்பில் சில சிறப்புகள் உள்ளன. அம்மன் சன்னதியின் கோஷ்டத்தில் வாராகி, பிராமினி, மகேஸ்வரி, நாராயணி போன்ற சப்த மாதாக்கள் வீற்றிருப்பது இக்கோயிலின் சிறப்பை காட்டுகிறது. உள்பிரகாரத்தில் சக்தி கணபதி, சிவலிங்கம், கஜலட்சுமி, வீரபத்ரர், வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர், அஸ்தோத்திர லிங்கம், மகா சரஸ்வதி, 63 நாயன்மார்கள், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், சந்திரன், சூரியன் ஆகிய பரிவார தெய்வங்கள் வீற்றிருக்கிறார்கள். இதே போன்று வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ ஆஞ்சநேயர், மகா பிரத்யங்கரா தேவி, சரபேஸ்வரர், ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி, நாகர், நவகிரகங்கள், பைரவர், சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் இருக்கிறார்கள். இந்த கோயிலின் மிக முக்கியமான சிறப்பம்சம் அதன் கஜபிருஷ்ட விமானமாகும். தமிழில் இதை தூங்கானை மாடம் என்று அழைப்பார்கள். கருவறையின் மேல் உள்ள கோபுரம் கஜபிருஷ்ட விமானம் போன்றதாக திகழ்கிறது. அதாவது கஜ என்றால் யானை, பிருஷ்ட என்றால் பின்புறம், யானையின் பின்புறம். ஒரு யானை படுத்திருக்கும் போது அதன் பின்புறம் எந்த தோற்றத்தில் இருக்குமோ அதே போன்ற வளைந்த அமைப்பில் கருவறையின் மேல் உள்ள விமானம் கட்டப்பட்டிருக்கும். சிவபெருமான் உறையும் கருவறையானது ஒரு யானையின் பலத்துடன் என்றென்றும்
என்றும் நிலைத்திருக்கும் என்பதை குறிக்கிறது. வில்வ மரம் இங்கு தலவிருட்சம். இக்கோயிலின் முதன்மையான புண்ணிய தீர்த்தம் பல்லவ தீர்த்தம் அல்லது சூரிய தீர்த்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த தீர்த்த குளத்தில் நீராடி அல்லது இதன் தீர்த்தத்தை தெளித்துக் கொண்டு இத்தலத்து இறைவனை வழிபடுவது தீராத நோய்களையும் பிணிகளையும் நீக்கும் என்பது ஐதீகம். ஜாதகத்தில் ஆயுள் தோஷம் மற்றும் விபத்து பயம் உள்ளவர்கள் இத்தலத்து இறைவனுக்கு புனுகு சாத்தி வழிபட கண்டங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிட்டும் என்பது நம்பிக்கை. சித்தர்கள் பலரும் இந்த திருமூலநாதரை தங்களின் மூலகுருவாக எண்ணி வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. ஜோதிட ரீதியாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய தலம் இது. நீ அறியா என் குறைகள் எனக்கேது, எதை சொல்வேன் நிறை கொண்டு உனை தினமும் மனமுருகி பாடி நின்றே. மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மனம் விட்டு உன் நாமம் மலர் கொட்டி உன் பாதம் பணிந்திட்டேன் பரமேஸ்வரா நீலகண்டேஸ்வரா என்ற சர்வேஸ்வரா. மூலம் என்பதற்கு ஆதி அல்லது வேர் என்று பொருள். அந்த ஆதிநாதனே இங்கு திருமூலநாதராக அருள்வாளிப்பதால் இங்கு வேண்டிக் கொள்பவர்களுக்கு தொழில் தடைகள் நீங்கி வம்சாவளி சிக்கல்கள் தீரும் என்பது ஐதீகம். கல்வெட்டுகளில் நிலம் மற்றும் தானங்கள் பற்றி அதிகம் குறிப்பிடப்பட்டுள்ளதால் சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் உள்ளவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ராகுகேது தோஷம் மற்றும் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் இத்தல இறைவனை வழிபட்டு வர பூரண குணமடைவார்கள் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. புழல் கோட்டத்தில் இக்கோயில் அமைந்துள்ளதால் இத்தல இறைவன் புழல் நாயனார் என்றும் அழைக்கப்படுகிறார். சிவபெருமான் காலகாலன் என்பதால் மரண பயம் நீங்கவும் பிணிகள் தீரவும் பக்தர்கள் இத்தலத்து இறைவனை மனமுருகி வழிபடுகிறார்கள். சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி போன்ற ஆயுள் காரக பூஜைகளுக்கும் இத்தலம் உகந்ததாக கருதப்படுகிறது. இங்குள்ள சரஸ்வதி தேவியின் அம்சம் கொண்ட சொர்ணாம்பிகையை வணங்கும் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சரஸ்வதி தேவியை வழிபட கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இது தவிர தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவர் மற்றும் பிரத்யங்கரா தேவிக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. மேலும் பிரதோஷம், மகா சிவராத்திரி, தமிழ் புத்தாண்டு, ஆருத்ரா தரிசனம், அன்னாபிஷேகம், பொங்கல், தீபாவளி போன்ற முக்கிய விசேஷ நாட்களிலும் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. நெல்லூர் செல்லும் வழியில் புழல் பகுதியில் திருமூலநாதர் கோயில் அமைந்துள்ளது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் புழல் சிறைச்சாலைக்கு எதிரில் நடந்து செல்லும் தொலைவில்தான் கோயில் உள்ளது. திருமூலநாதர் என்ற பெயருக்கேற்ப ஆதியந்தமில்லாத அந்த இறைவனின் அருளை பெறவும் மன அமைதி மற்றும் உடல் ஆரோக்கியம் வேண்டி வருவோருக்கும் இக்கோவில் ஒரு சிறந்த சரணாலயமாக திகழ்கிறது. வரலாற்று ஆர்வலர்களும் ஆன்மீக பயணிகளும் ஒருமுறை அவசியம் தரிசிக்க வேண்டிய கோயில்தான் இந்த புழல் திருமூலநாதர் திருக்கோயில். பரபரப்பான சென்னை மாநகரத்தின் எல்லையில் ஆன்மீக தேடலுக்கும் வரலாற்று பதிவுகளுக்கும் ஒரு சிறந்த சான்றாக திகழும் இந்த ஆலயத்தை தரிசிப்பது மனதிற்கு புத்துணர்ச்சியையும் வாழ்விற்கு நல்வழியும் காட்டும் உன்னத அனுபவமாகும். இது போன்ற மற்றுமொரு ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்புகளையும் மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜோதி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். திருமூலநாதர் திருக்கோயில், புழல், சென்னை.